இன்னைக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி. இன்னைக்கு ஒரு குழந்தைகளாம் வச்சு பாராட்டுறதுக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் மூமெண்ட். இட்ஸ் அபவுட் என்ன சொல்றதுன்னா, இந்த சவுத் இந்தியன் திருச்சபை சார்பாக ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி. இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கிட்டத்தட்ட 46 ஸ்கூல் சம்பந்தப்பட்ட குழந்தைகள். நம்ம இப்போ ஒரு ஸ்கூலில் இருக்கிற 300-3000 குழந்தைகள் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி பண்ணும்போதோ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணும்போதோ அதை பார்க்கறதுக்கும் கலந்துக்கிறதுக்கும் அவங்களோட அளவில் ஆகிறதுக்கும் சிறப்பாக இருக்கும். இந்த ஒரு அரங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 46 பள்ளிகளை சார்ந்த குழந்தைகள், அந்த பள்ளிகளை சார்ந்த நிகழ்ச்சிகள், அந்த டீச்சர்ஸ், அந்த பேரண்ட், அந்த பிரின்சிபல்ஸ், அந்த உருவாக்கிற திருச்சபையோட பிஷப், இவங்க கூடலாம் இருந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிறதுல கலந்துக்கிறதே மிக சிறப்பு. இரண்டாவது, இந்த ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு கலைநயம். ஒரு குழந்தைக்கு ஒன்று பிடிக்கும், ஒன்று பிடிக்காது, இது பண்ணாது, அது கொஞ்சம் ஆக்டிவிட்டி நல்லா பண்ணாது. ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற இதை பார்த்துட்டு இருக்கோம். நானும் மண்மிகு சபாநாயகர்களும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு குழந்தைகளுமே ஒரு 50 சில்ட்ரன் 50 ஆக்டிவிட்டி பண்ணால் கூட 50 ஒரே பேட்டர்னில், ஒரே ஹானஸ்டாக, ஒரே சின்சியராக, ஒரே என்விரான்மெண்டலாக, ஒன்றுனா எல்லாம் ஒன்று தான், 2னா எல்லாம் 2 தான், 3னா எல்லாம் 3 தான். அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நிகழ்ச்சி. அவ்வளோ டிவோஷனாக, அவ்வளோ டெடிகேஷனாக, அவ்வளோ ஹானஸ்டாக பண்ணியிருக்காங்க. இதை பண்ணி கொடுத்த அந்த டீச்சர்ஸ் அவங்களுக்கும் கண்டிப்பாக ஹேட்ஸ் பண்ணணும். இதை கலந்துட்டு இருக்கிற அந்த பிரின்சிபல்ஸ், பேரண்ட்ஸ், இவங்கெல்லாம் குழந்தைகளுக்கும் அவ்வளோ ஒரு நம்பிக்கையும் ஊக்கத்தையும் கொடுத்து காலை கூட்டு பண்ணியிருக்காங்க. நினச்சி கலந்துக்கிறது எனக்கும் ஒரு பெருமையாகவும் ஒரு ஹாப்பினஸாக இருக்குது. அதோட முக்கியம் என்னென்னா, இவங்க முதல்ல வந்த உடனே அந்த வழக்கமுறை பெரேடு, சிங்க பெண்கள் ப்ரோக்ராம்லாம் போட்டிருந்தாங்க. குழந்தைகள்லாம் சிங்க பெண்கள் ட்ரெஸ் போட்டு ஒரு மன வலிமையாக, ஒரு ஸ்பிரிட்டாக, ஒரு யூனிஃபார்ம் போட்டவொடனே எவ்வளோ ஸ்பிரிட் இருக்குமோ, ஸ்கூலுக்கு போகும்போது யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு எப்படி போனால் எப்படி ஒரு அன்பு, ஆதரவு, ஹாப்பினஸ் இருக்குமோ, அது போல் இங்கே பர்ஃபார்ம் ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் அதை பார்க்க முடிஞ்சது. விவசாயம் சம்மந்தமாக குழந்தைகளை பண்ண ட்ரெஸ்ஸிங்கு, ஒரு கலைநயம் அருமையாக இருந்தது. இதை பண்ணின இந்த திருச்சபை இவங்களுக்கும், இதை உருவாக்கி கொடுத்த இந்த பேரண்ட்ஸ், நிகழ்ச்சி கலந்துக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிது. இது எனக்கு இன்னும் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க உங்களோட சிறப்பிக்கணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் பண்ணுறது எனக்கு ஒரு பெருமையும் ஹாப்பினஸாக இருந்தது. ஒரு ஸ்கூலுக்கு போனால் எப்படி இருக்கோ அதை விட பல மடங்கு ஆனந்தம், பல மடங்கு ஹாப்பினஸ். மென்மேலும் இந்த திருச்சபை இந்த ஒரு கல்வி பணியில் தொண்டாற்றுவதற்கும் அவங்க உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவங்க பண்ணுற ப்ரோக்ராமுக்கு நம்மளால் சப்போர்ட், இந்த குழந்தைகளுக்கும் இந்த கல்வித்துறைக்கும் என்னெல்லாம் தேவை இருக்கோ அது ஃபியூச்சரில் கண்டிப்பாக இருந்து பண்ணி கொடுப்போம். இது முக்கியமான மேட்டர். இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எதுக்கு இன்னைக்கு பண்ணும்போது கூட நம்ம முதலமைச்சர் சொல்லும்போது ஸ்போர்ட்ஸ் சைடு ட்ரக்கை விடுனாங்க. அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கும் ஒரு தீம் வச்சுருக்காங்க. இந்த தீமில் கூட இந்த அத்லட்டிக் மீட் டீமில் போட்டு சூப்பராக இருந்தது. ரன் வித் மைட், க்ளோ வித் லைட். அதே ஒரு ரம்மியமான வார்த்தைகள், அழகான வார்த்தைகளில் அந்த குழந்தைகள் எப்படி புரியும், அது எப்படி நம்ம ஒரு விஷயத்தை எப்படி குழந்தைகள் மனசில் ஆழமாக பதிவு வைக்கணுங்கிறத கண்ணும் கருத்தமாக சீரஞ்சிருப்போமோ ஒரு லோக மூமெண்ட்டோட ஒரு நிவியான் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கூட பண்ணியிருக்காங்க. சிறப்பாக இருந்தது. தேங்க்யூ. இல்லை, விளையாட்டு போட்டிங்கிறத இப்போ நான் குழந்தை பேசும்போது 4 வார்த்தையில் பேசினேன். நம்ம சாப்பிட்டா கூட டயர்டாயிரும், தூங்கிடுவோம், ரெஸ்ட் எடுப்போம், சாப்பிட்டாச்சுப்பா ரெஸ்ட்டுமோ. இந்த விளையாட்டுக்கு மட்டும் அப்படி இல்லை, கலைப்புங்கிறதே இல்லை. ஒரு ஸ்ட்ரீட்டில் உட்காந்து விளையாடாகட்டும், இல்லை கேரம் போர்டுமா விளையாட்டாகட்டும், இல்லை வேறு ஏதாவது ரன்னிங் ரேஸ் மாதிரியோ, ரிலே மாதிரியோ, அல்லது இந்த கிரிக்கெட் மாதிரியோ எந்த நிகழ்ச்சி எடுத்தாலும் அதில் எவ்வளோ ஆர்வம் இருக்கோ அவ்வளோ ஆர்வமாக எல்லாரும் விளையாட முடியும். விளையாடுறதுக்கு ஏஜ் இல்லை. 1 வயசு, 6 மாதம், 1 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 70-80 வயசு வரைக்கும் விளையாட்டுங்கிறது நம்ம உடலுடைய, ஆன்மாவுடைய, மனசுக்கூடையே சேர்ந்த ஒரு நிகழ்ச்சி. இதை நம்ம முதலமைச்சரும் நம்மளோட சட்டமன்ற சபாநாயகரும் சரி, நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் சரி, இதெல்லாம் வருங்காலங்களில் எல்லாரும் ஃபிட்னஸ் தேவை. ஃபிட்னஸ் இருந்தால் தான் உடலுக்கு ஃபிட்னஸ்ங்கிறது மருந்து மாத்திரை வராது. உணவில் மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ்லையும் இருக்குது. அதெல்லாம் முன்னெடுத்திருக்கிற நம்ம மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் நம்ம முதலமைச்சரும் எடுத்துக்கிற சிறப்பான விஷயம். கண்டிப்பாக ஒரு கலந்து உருவாக்குற ஒவ்வொரு விஷயங்களும் வித்தியாசமான விஷயங்களா இருக்கும். நாங்களும் கலந்துக்கிட்டு சிறப்பு ஆற்றுவோம். எங்கள் உடல் வலிமையும் மன வலிமையும் ஸ்ட்ராங் பண்ணுறது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். கலந்து சிறப்பிப்போம். இல்லை, நான் எப்பவும் சொல்கிறதான், அதாவது எப்படின்னா இந்த விலைவாசி உயர்வுங்கிறது நம்ம மானிட்டர் பண்ணுறோம். ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு விலை உயர்வுகள் இருக்கும். ஒரு காலகட்டம் அரிசி விலை உயர்வு இருக்கும், 7 ரூபா 8 ரூபா உதவும். சில சர்க்கரை உற்பத்தி கம்மியாக இருந்தால் விலை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கமாடிட்டியும் இந்த பொருட்கள் விலை உயர்வுங்கிறது நம்ம கையில் இல்லை. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் என்னெல்லாம் இருக்கோ, உலக ஸ்டாண்டர்டில்
உலகத்தில் இருக்கிற மார்க்கெட் தகுந்த மாதிரி விலைவாசி ஏறும் இறங்கும் ஏறும். நம்ம இருந்தாலும் நம்ம எல்லா மார்க்கெட்டை கவனிச்சுட்டு இருக்கோம், பயன்படுத்திட்டு இருக்கோம். விலைவாசி உயர்வு கண்டிப்பாக நம்ம ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது கண்டிப்பாக ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு முதலமைச்சர் தலைமையிலான கமிட்டி போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம்.